நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு காஃபி கப் ரீடிங் தான் பார்க்க போறோம். காஃபி கப் ரீடிங்ல 2025ஆம் ஆண்டிற்கான பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? இங்க 2 கப்ஸ் வச்சிருக்கேன். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2. இந்த 1, 2 நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னா உங்களோட பிறந்த தேதி, மாதம், ஆண்டு வேண்டாம், பிறந்த தேதின்னு இருக்கும் இல்லையா, அது ஒற்றை படையில வரும்போது நீங்க பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அதே உங்களோட பிறந்த தேதி இரட்டை எண்ணில் வரும்போது நீங்க பாயிண்ட் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பாயிண்ட் நம்பர் 2னா இரட்டை, உங்களோட பிறந்த தேதியோட கூட்டுத்தொகை இரட்டை எண்ணில் வந்துச்சுன்னா நீங்க பாயிண்ட் நம்பர் 2, உங்க பிறந்த தேதியோட கூட்டுத்தொகை ஒற்றை எண்ணில் 1ல் வந்துச்சுன்னா நீங்க பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சுலபம். அதே போல இது ஒரு பொதுவான வாசிப்பு, எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ உங்களுக்கான இறைசக்தி, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னா பாயிண்ட் நம்பர் 1க்கு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? பாயிண்ட் நம்பர் 1 நல்லா இருக்கீங்களா? எஸ், நானும் சூப்பரா இருக்கேன். வரவே மாட்டேங்குது. நைஸ், வந்துடுச்சு. வா, தெரியுதா? இதுல வந்து தேனி, இந்த தேன் கூட்டம், தேன் கூடு அப்படிங்கிறது போல நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு எடுத்தோன்னா தேனி தான் ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்க தேன் சாப்பிடக்கூடிய நபர்களா இருக்கலாம், இது மருந்துக்காக எடுத்துக்கலாம், இல்லைன்னா உணவுல ஏதாவது நம்ம பழச்சாறு எல்லாம் சாப்பிடலாம், இல்லை கிரீன் டீல கலந்து சாப்பிடுவாங்க சில பேர். இன்னும் சில பேர் வந்து தேனியை பார்க்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இந்த மலர் மேல எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம்ல, ஃப்ளவர் மெடிசன் எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்க, இந்த காஃபி கப் ரீடிங் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு நிறைவு ஆகிறதுக்குள்ள நீங்க தேனியை பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஃபோன் மூலியமாவது பார்க்கலாம் அப்படிங்கிறது போல ரெசனேட் ஆகுது. அப்படி பார்க்கும் பட்சத்துல பாயிண்ட் நம்பர் 1 எடுத்திருக்கீங்கன்னா இந்த வாசிப்பு உங்களுடைய வாசிப்பா கூட இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. தேன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேனுன்னு சொல்லும் போதே ஒரு இனிப்பு, ஒரு சுவை நமக்கு உணர்வோம் இல்லையா, அதே போலதான் இந்த 2025ஆம் ஆண்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு இனிமை தரக்கூடிய ஆண்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இன்னும் சில பேர் முகத்துக்காக கூட தேனி போடுவீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. எஸ், தேன் போடக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ பல நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு விசேஷங்கள் உங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஆண்டா இது இருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த டிசம்பர்ல இருந்தே ஒரு சுப நிகழ்ச்சிக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, வீடு வாங்குறத பத்தி, திருமணம் சார்ந்து, இல்ல நிச்சயதார்த்தம் சார்ந்து ஒரு மங்களகரமான செய்தியை பத்தி பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல ஒரு சிறப்பான ஆண்டா வரக்கூடிய ஆண்டுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி வந்து இந்த டிசம்பர்லயே நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னும் சில பேர் பூஜைக்காக உங்க வீட்டுல நடக்கிற ஒரு சிறப்பான பூஜையா இருக்கட்டும், இல்ல கோயில்ல நடக்கிற பூஜைக்கா இருக்கட்டும், இல்ல அபிஷேகத்துக்கா இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒன்று தேனை வாங்கி கொடுக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா தேன் போன்ற இனிமையான செய்திகள் உங்க காதுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது போல ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஸோ வீடு வாங்குறது, விற்கிறது, ஸோ பணம் சார்ந்து நல்ல சுப நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துருக்கீங்கன்னா வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க, வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கான ஒரு பணி மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கேன்னா எஸ், அதுவும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு வேலை சார்ந்த எந்த குறையுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் இதுல தெரியுது, என்ன தெரியுமா, இப்ப தேனீனா தேன் மட்டும் வேலை செய்யாது, அது ஒரு கூட்டமா சேர்ந்துதான் வேலை செய்யும். அதே போலதான் நீங்க டீம் லீடரா இருக்க சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு குழுவா இருந்தீங்கன்னா அந்த குழு சார்ந்த பணியில செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். ஒண்ணு நம்ம ஒரு குழுல இருக்கணும், அதில் தலைமைத்துவம் தாங்கி அந்த குழுவை வழி நடத்தி எடுத்துட்டு போவோம். அப்படி இல்லைன்னா அந்த குழுவுல இருக்கும், பட் சில பேரோட பேச்சுக்கள் இருக்கலாம். ஓகேவா? சில பேர் குற்றம் குறை சாட்டிகிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு மன வருத்தத்தை தந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கோம்னா அதெல்லாம் இப்போ வந்து அந்த குற்றம் குறையெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களை விட்டு தள்ளி போய் நீங்க நிம்மதியா உங்க வேலையை செய்யக்கூடிய ஆண்டா கூட இது இருக்கலாம். இன்னும் சில பேர் டீம் லீடரா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல குறைகள் இருந்தாலும் நீங்க வேலை செய்யற இடத்துல அதற்கான ஒரு நியதின்னு இருக்கும்ல, இந்த வேலைக்கு இது செய்யணும், உங்களோட வேலைக்கான திட்டம், இதுக்கு வந்து இது தேவை அப்படின்னும் போது குற்றம் குறையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த வேலைக்கு என்ன நியாயமோ அது என்ன செய்யணுமோ நீங்க அதை செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கான நன்மதிப்பு உயரக்கூடிய ஆண்டா இது இருக்கும். ஓகேவா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். ஸோ எந்த ஒரு கஷ்டத்தையும் அடுத்தடுத்த நாட்கள் சுமக்காதீங்க. ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கான தீர்வை இன்னைக்கே பார்த்துட்டு சரி பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த பிரச்சனையை பத்தின ஒரு எதுவுமே இல்லாம அந்த மனசுக்குள்ள எந்த ஒரு காயமோ வருத்தத்தையோ வச்சுக்காம நீங்க வேலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து சிறப்பான நாட்களா இருக்கும். அதே போல தேனி போல சுறுசுறுப்போட இருக்கக்கூடிய ஆண்டு
இந்த 2025. ஓகே, பால் நம்பர் 1 எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா சில நேரம் நம்மளுக்கு ஒரு மாதிரி டல்லா போகும், ஓய்வு எடுத்துக்கலான்றது போல இருக்கலாம், கொஞ்சம் மந்தத்தன்மைகள்லாம் இருக்க தான் செய்யும். பட் இதெல்லாம் நம்ம உணர்வோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு விழிப்பு நிலையில இருக்கும்போது தான் இது சரியில்லையே, நம்ம என்ன இப்படி சோம்பேறித்தனமா இருக்கும், நமக்கான ஒரு வேலையை செய்யணும், நமக்கான ஒரு எஃபர்ட் போடணும் அப்படின்னு நீங்க உங்களையே தயார்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்போடு நீங்க செயல்பட்டீங்கன்னா சூப்பரா போகக்கூடிய வருஷமா இது அமையும். நான் சொன்ன மாதிரி திருமணம் சார்ந்த வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்கன்னா நல்ல வரன் கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து நிச்சயதார்த்தங்கள், திருமண தேதி குறிச்சிருக்கலாம். டிசம்பர்லயே ஒரு நல்ல நாள் பார்த்து திருமணம் கூட நிகழ்ந்திருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா இந்த 2025 வந்து கூடுதலா இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழந்தைக்கான வளகாப்பு அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ வாகன யோகமும் இருக்கு அப்படிங்கிறது போலதான் இருக்கு. பணம் சார்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் பணம் வரும்போது அதற்கான அந்த சுப செலவுகள் இல்லை நல்ல விஷயங்களுக்கு செலவிடுறது அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ வீண் செலவு ஆடம்பரத்துக்காக பண்ணுறத விட அவசியமான செலவு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது போல இருக்கு. நான் சொன்ன மாதிரி சுறுசுறுப்போட இருக்க வேண்டிய ஆண்டு. ஓகேவா? சில நேரங்களில் ஓய்வு எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானிக்கு பார்த்துக்கலான்றது போல உங்கள் வேலையை நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா நீங்கள் வேலையை தள்ளி போடல, உங்களோட வெற்றி வாய்ப்புகளை தான் தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ வாய்ப்புகளுக்காக நீங்கள் எது பார்க்குறீங்க, வேலைக்காக முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 2025 வந்து ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில கூட உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க சான்சஸ் இருக்கு. இன்னும் இதை கூர்ந்து கவனிச்சா வங்கி துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரியான வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, தேர்வு எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக கூட இது இருக்கலாம். ஓகேவா? அதே நேரம் குடும்பம் சார்ந்து பார்த்தீங்கன்னா இதே தான். இப்போ நான் வேலைக்கு சொன்ன மாதிரி தான் விட்டு கொடுத்து போகிறது. சரியா? விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது போல இந்த கப்பில் தெரியுது. பட் சில பேர் நினைக்கலாம் நான் மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் மட்டுமே விட்டு கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கலாம். பட் கப்பில் வருது என்னன்னா விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் கப்பில் வருது. ஸோ உங்களுக்கு எது பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? குடும்பம் சார்ந்தும் இந்த போல தான் கொஞ்சம் அங்கங்கே முரண்பாடுகள் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம். எது வந்தாலும் அங்கே ஒரு நியாயம் இருக்கும்ல, ஒரு தர்மம்னு இருக்கும் இல்லையா, அதற்கு எது சரியோ நீங்கள் அது பண்ணுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னும் சில நேரங்களில் விடை காண முடியாத விஷயங்கள் இருக்கும் இல்லையா உங்கள் வாழ்க்கையில். யாரையாவது நம்ம நேசிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதற்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. சில பேர் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இது போன்ற கேள்விகளுக்கு விடை தெரியாத விஷயங்கள் இருந்ததுன்னா நம்பர் 1 இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியக்கூடிய ஆண்டா இந்த 2025 ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்கும். எதுக்கு விடை தெரியலையோ இல்லை விடை தேடிட்டு இருக்கீங்களோ, காரணம் இது ஏன் இப்படி வாழ்க்கையில் நடந்தது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா அந்த காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்க ரீடிங்ல ஒருங்கிணைஞ்சு செயல்படணும், அதே போல விட்டு கொடுத்து போகணும். எது சரி உங்க வாழ்க்கைக்கு, வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், எது நியாயமோ அதற்கான ஒரு வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட நன்மதிப்பு உயரும், நல்ல பேர் கிடைக்கும். கடின உழைப்பு தேவையான்னு கேட்டா கண்டிப்பா கடின உழைப்பு வந்து தேவைப்படக்கூடிய ஆண்டா இது இருக்கு அப்படிங்கிறது போலதான் உங்களோட வாசிப்புல வருது. ஸோ சுப நிகழ்ச்சிகள் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா சுப நிகழ்ச்சிக்கான ஒரு சிறப்பான ஆண்டாவும் இது இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல இந்த சொன்ன தேனியோட ஹனிக்கும் அது தெரியுது. ஸோ ஆறு கோணங்கள் உடையது தான் அந்த ஷேப் வந்து 6 கோணங்கள் எக்ஸகன் அதுல வரும் இல்லையா. ஸோ 6 கோணங்களை உடையதுன்ற போது ஆறுமுகன் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இல்லை ஆறுமுகன் வந்து உங்களோட இஷ்ட தெய்வமா இருக்கலாம், இல்லை குல தெய்வமா இருக்கலாம். அவரோட கடாட்சம் இந்த ஆண்டு வந்து 2025 ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆண்டா அவரோட கடாட்சம் இருக்குன்னா கேட்க வேணுமா என்ன, அந்த ஆறுமுகன் துணை வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதே போல தூதர் மைக்கேல் அவங்களோட பிளெஸிங்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி தேனை பாக்குறீங்க, இல்லை தேனை உட்கொள்றீங்க. இப்போ நம்ம தேன் எடுத்து கலப்போம் இல்லையா, ஸ்பூன்ல எடுத்து கலந்து சாப்பிடுவோம் இல்லையா, அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த தேனை போல என் வாழ்க்கை வந்து அதிகமா சுவை உண்டாக போகுது. ஓகேவா? என் வாழ்க்கையில ஒரு இயற்கையான முறையில, ஒரு ஆர்டிபிஷியலா, ஒரு செயற்கைத்தனம் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு நியாயமான சந்தோஷம் அது உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா எந்த வித எதிர்வினைகளும் இல்லாத
சரியா? ஸோ ஒரு இயற்கையான மகிழ்ச்சி, சிரிப்புங்கிறது உள்ளத்துல இருந்து வரும்போது ஒரு அந்த உடல் முழுக்கவே அந்த புத்துணர்ச்சியோட இருப்போம். நம்ம சும்மா ஆர்டிஃபிஷியலுக்காக சும்மா சிரிக்காம மகிழ்ச்சி ஆனந்தம் வந்து மனசுல இருந்து வரும்போது அது வேற மாதிரி இருக்கும். அதே போலதான் நீங்க நெடுங்காலமா ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இப்ப அதற்கான வெற்றி நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ ஒரு மகிழ்வான ஆண்டா இது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இந்த 2025 வந்து செம்மையா சூப்பரா இருக்கக்கூடிய வருஷம் தான். அதே நேரம் நான் சொன்னேன் தேனுன்னு சொன்னேன். தேன்ல வந்து சில கொஞ்சமா கசப்பும் இருக்கும். கசப்புங்கிறது சில மனஸ்தாபங்கள் இருக்கலாம், சிலர் உங்களுக்கு புரிஞ்சுக்காம போகலாம், சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காம போகலாம். பட் அது ரொம்ப ரொம்ப கம்மி சதவீதம் தான். அந்த கசப்பு அப்படிங்கிறது கூட அதுவும் உங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை ஏதோ எடுத்துட்டு வருது. ஓகேவா? இந்த கசப்பு கூட ஒரு நன்மையை மட்டுமே உங்களுக்கு தரதான் அப்படிங்கிற போல இந்த ரீடிங்ல எனக்கு வருது. ஸோ பார்த்துக்கோங்க, என்னடா ஒரு சில கஷ்டங்கள் வருது, சில எதிர்ப்புகள் வருது, வேலை சார்ந்தும் இருக்கலாம், குடும்பம் சார்ந்தும் இருக்கலாம். அது கொஞ்சம் சதவீத பேருக்கு வரலாம். அதே போல அது கொஞ்சம் தான், கம்மி தான். இருந்தாலும் அந்த கசப்பு கூட ஒரு மருந்தா உங்களுக்கு செயலாற்று தான் வருது. அது ஏதோ உங்களுக்கு புரிய வைக்க தான் வருது. ஸோ அதையும் நீங்க தவிர்க்காதீங்க, அதையும் நீங்க ஏற்றுக்குங்க. ஓகேவா? சில விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டு அதன் வழிகாட்டுதல நடக்கிறீங்க. இந்த கசப்பை கூட நீங்க வந்து ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை ஒரு நல்ல வழியில் தான் கூட்டி செல்லும். ஓகேவா? ஸோ உங்களோட உள்ளுணர்வின் துணை கொண்டு இந்த ஆண்டை வந்து ஒரு சிறப்பான ஆண்டா நீங்க வழி நடத்தலாம், அது உங்களை வழி நடத்தும். ஸோ நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமானோட ஆற்றல் இருக்கு, தூதர் மைக்கிளோட எனர்ஜி இருக்கு, செம சூப்பரா இருக்கு. ஓகேவா? கவலையே வேண்டாம், எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி உங்களோட எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் நீங்க என்ன யோசிக்கிறோம், எதை பத்தி சிந்திக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்றதுக்கான பின் விளைவுகள் என்ன, நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஏதாவது மாற்றம் வேணும்னா நீங்க முதல்ல மாறிக்கோங்க, அதற்கப்புறம் உங்களுக்கான மாற்றங்கள் கண்டிப்பா நிகழும் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இந்த வாசிப்பு எத்தனை பேருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். என் 2 தேர்வு செய்தவர்களுக்கான காஃபி கப் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஓகேவா? உங்களோட பிறந்த தேதியோட கூட்டுத்தொகை 2 அப்படின்னு வந்தா இந்த வாசிப்பு உங்களுடையது. ஓகேவா? நைஸ். தெரியுதா? என்னன்னு தெரியல, இந்த கப்பை கையில் எடுத்தோடனே வந்து ஒரு ஹீட் எனர்ஜி தெரியுது. ஃபயர் மோட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிறது போல கப்பை கையில் எடுக்கும் போதே ஒரு நெருப்பு எனர்ஜி வந்து தெரியுது. இந்த பாபா கோயிலில் நம்ம துணி சுற்றுவோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு அனலோட தாக்கம் நமக்கு இருக்கும் இல்லையா, அது போல ஒரு நல்ல எனர்ஜி. ஓகே, அந்த தீ கூட வந்து அந்த தீங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். ஓகே, அழிக்கக்கூடிய நெருப்பு கிடையாது, ஆக்கப்பூர்வமான ஒரு நெருப்பு. சரியா? அந்த அனல் வந்து உங்களுக்கு நன்மையே பயக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. உங்களோட ராசி லக்னம் எதுவாக இருக்கலாம்னா மிதுனம் கும்பம், இல்லைன்னா சிம்மம் தனுசு மேஷம். இந்த அஞ்சு லக்னமாகவும் இருக்கலாம், ராசியாகவும் இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், மிதுனம் கும்பம் மேஷம் சிம்மம் தனுசு இது வந்து உங்களோட ராசி இல்லை லக்னமா இருக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா இந்த வாசிப்பு மிக அதிகமாக உங்களுக்கு பொருந்தும். ஓகேவா? எஸ்தியா வேலை செய்யணும் குமார் நான் சொன்னேன். அதே போல சூரிய பகவானோட வடிவம் தெரியுது. சரியா? உங்களுக்கு சூரியனோட எனர்ஜி நல்லா இருக்கு. சூரியனோட எனர்ஜி நல்லா இருக்குன்ற போது உடல் சார்ந்த நோய்கள் எல்லாம் மட்டுப்படும். உங்களுக்கு உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் குறையும். அதே போல வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து ஒரு உறுதுணை கிடைக்கும். ஓகே, அரசாங்கம் சார்ந்து ஏதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு முடியும். இது வரைக்கும் கொஞ்சம் தங்க தடைகள் இருந்து அதெல்லாம் காணாம போக சான்சஸ் நல்லா இருக்கு. அதே போல நம்பிக்கை இல்லாம செயல்பட்டிருப்பீங்க இல்லையா, உங்களோட கடந்த காலங்கள்ல ஏதாவது நம்பிக்கை இல்லாம செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இப்ப இந்த 2025 வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் அப்படிங்கிறது இந்த கப்ல வருது. அதே போல தன்னம்பிக்கை அற்ற மனிதர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க வந்து கப்பு பிடிக்கும் போது சுய மரியாதை அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எஸ், யாராவது உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கலன்னா அந்த சைடே திரும்ப மாட்டீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ சுயமரியாதையோட இருந்த நபர்கள் ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு வந்து சுயமரியாதையும் இருக்கும், உங்களுக்கான தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட இருந்தே உதயமாகும். சரியா? ஸோ ஒரு சூரியன் எப்படி சூரியனோட ஒளி வந்ததுன்னா இந்த இருட்டெல்லாம் மறைஞ்சு போகுது இல்ல, அது போல உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சமா மறைஞ்சு போகக்கூடிய ஆண்டா இது இருக்கும். நான் சொன்ன தன்னம்பிக்கைன்னு சொன்னேன், தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஆண்டு.
அதே நேரம் சில நேரங்களில் கொஞ்சம் தலைகனமாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க, பல் மட்டும் எடுத்துருக்கீங்கன்னா சில நேரங்களில் யோசிக்காமல் செய்யக்கூடிய முடிவுகளாக இருக்கலாம். இல்லை உங்களோட முன் கோபமாக இருக்கலாம். கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க இல்லையா, அது போல் ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. முடிஞ்சால் முற்றிலுமாக தவிர்த்துருங்க. இது உங்களோட வெற்றியும் உங்களோட சந்தோஷத்தையும் உங்களோட நிம்மதியும் குலைக்கும். ஓகேவா? இதை மட்டும் விட்டுட்டீங்கன்னா, கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. ஓகேவா? எங்கேயோ ஒரு இடத்துல நான் என்னோட உழைப்பெல்லாம் போட்டிருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல, இல்லை எடுத்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கல, கடினமாக உழைச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த பேர் வாங்கி தரும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற உயர்வு அதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இது நீங்கள் பன்முக திறமை உள்ள நபர்களாக இருக்கலாம். எந்த வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அடித்தளம் இடுவதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கட்டிடத்துக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப வலிமையான கட்டிடம் மாடி, சரியா? நிறைய மாடிகள் கொண்டு நம்ம கட்டிடம் கட்டுவோம் இல்லையா, அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அடித்தளம்னு ஒன்று வேணும் இல்லையா? அந்த அடித்தளத்தை நீங்கள் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஸ்ட்ராங்காக போட்டுப்பீங்க. உங்களோட பேஸ்மெண்ட் செம ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தடுத்து கட்டக்கூடிய பணிகள் தான். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் நம்ம தொடங்குறோம்ல, அந்த தொடங்கக்கூடிய விஷயமே ஒரு ஆணி வேர்லேருந்து ஆரம்பிச்சுப்பீங்க, சரியா? அது ரொம்ப பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கே தெரியும். ஒரு ரூட்டு போட்டால் எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துருவீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த முன்கோபம், யோசிக்காமல் செய்கிற அந்த விஷயங்கள்லேருந்து தள்ளி வந்துடுவீங்க. இது எப்படின்னா, ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த வெற்றிக்கான வாய்ப்பை நீங்களே பார்ப்பீங்க. தன்னம்பிக்கை உயரும். ஸோ புதிய வாய்ப்புகள், புதிய தொடக்கம், வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஸோ புதிய மனிதர்களோட சந்திப்பு, இது எல்லாமே நல்ல விஷயங்களா இருக்கும். ஓகே? குழப்பம், மந்தத்தன்மை, தெளிவில்லாத யோசனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தெளிவான நபராக மாறிடுவீங்க. அவங்களா இவங்க அப்படின்ற அளவுக்கு உங்களை வியந்து பார்ப்பார்கள். நீங்கள் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். இது வரைக்கும் உங்கள் பேச்சில் ஒரு தெளிவு இல்லை, என்னப்பா பேசுகிற அப்படின்ற மாதிரி இருந்தாங்களாம், ஏதோ யோசனையிலேயே இருக்கே அப்படின்னு சொன்னவங்கலாம் ஒரு புது மனிதரை பார்த்தா எப்படி இருக்கும்? இவ்வளோ தெளிவாக கூட இவங்க பேசுவாங்களா, இவ்வளோ அழகாக யோசிப்பாங்களா, ஸோ சிந்திச்சு செயல்படுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் படிப்படியாக இந்த மாதங்கள் ஏற ஏற, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு போகும் இல்லையா, அந்த மாதங்கள் ஏற ஏற உங்களோட பக்குவம் எங்கே வெளிப்படணும்னா, நீங்கள் இதற்கு முன்னாடி இந்த கோவப்படுறதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நம்ம நம்மளோட வாழ்க்கையை நம்மளே வடிவமைச்சுக்குவோம் இல்லையா, அது போல. ஸோ செம சூப்பராக இருக்கும். பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா உறவு சார்ந்து, குடும்பம் சார்ந்து, சில பேர் ஒரு காதல் உறவில் இருக்கலாம், அங்கே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லை நோ கான்டெக்ட் சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் ஒன்று தீரும், இல்லைன்னா நீங்களா விட்டு விலகிடுவீங்க. ஓகேவா? ஸோ உறவு சார்ந்து இப்போ கணவன் மனைவின்னு இருந்தீங்கன்னா ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் தீர்ந்து போகக்கூடிய காலகட்டம் இது. அதே போல் உடல் நலம் சார்ந்து ஏதாவது மருந்து மாத்திரைங்க எடுத்துக்கிறீங்க, இல்லை அப்பப்போ உடல்நல குறைவெல்லாம் வருதுன்னா அது ஏன் வருது, அதற்கான தீர்வு என்ன, ஸோ பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய ஆண்டா இது இருக்கும். ஸோ பொருளாதாரம் சார்ந்தும் உங்களை எப்படி பலப்படுத்திக்கணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதே நேரம் காலம், இது டைம் கூட தெரியுது. ஓகேவா? ஒரு கடிகாரம் போன்ற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ காலத்தின் மதிப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா 2025ங்கிறது இதோட பெஸ்டான விஷயம் எதுவுமே இல்லை. இந்த ஆண்டில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும், அஜித் சார் சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு படத்தில், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு மணித்துளியும் நானா என் வாழ்க்கையில் செதுக்கி கேட்டது அப்படின்னா, அதே போல தான் இந்த காலத்தை மட்டும் விரயம் பண்ணிடாதீங்க. வெற்றியாளராக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாறணும் அப்படின்னா இந்த நேரத்தை மதித்து அதற்கு அந்த நேரத்தை கூட சேர்ந்து பயணிங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறது. ஓகேவா? சில பேர் சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் நீங்கள் உங்களோட நேரத்தை மதித்து எந்தெந்த டைமுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு பண்ணிடுங்க, என்னென்ன முடிவுகள் எடுக்கணுமோ எடுத்துருங்க. பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். உடல் சார்ந்து என்ன நம்மளை எப்படி நல்லா வச்சுக்கணும்னு தெரியும், உறவு சார்ந்து எப்படி நல்லா வச்சுக்கணும்னு தெரியும், பொருளாதாரம் பலம் பெறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியும், எல்லாம் தெரியும். பட் இவ்வளோ நாள் ஒரு குழப்பத்திலேயே இருந்தீங்கன்னா அந்த குழப்பத்துலேருந்து விடிவு காலம் வந்துருச்சு. ஓகேவா? அதே போல் போட்ட முயற்சிக்கான வெற்றி கிட்டவும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அடையாளம், நான் சொன்ன மாதிரி அடித்தளம் இட்டு எல்லாமே சிறப்பு. சரியா? ஸோ நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம்தான், இந்த உறவு சார்ந்துன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே மட்டும் கூடுதல் கவனம் தேவை. ஓகே? ஸோ பொருளாதாரம் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து சிறப்பாக இருக்கு, வேலை சார்ந்தும் சிறப்பாக இருக்கு. வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிடைச்சிரும், கண்டிப்பாக கிடைச்சிரும்.
கணவன் மனைவியா இருக்கீங்க, குழந்தை வரத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாவும் இது இருக்கு. ஓகேவா? எல்லாம் சிறப்பு. பட் இந்த உறவு சார்ந்து ஒண்ணு காதலன் காதலியா இருக்கலாம், இல்ல அம்மா பையனா இருக்கலாம், இல்ல அம்மா பொண்ணா இருக்கலாம். ஸோ உறவுக்குள்ள அப்பா பொண்ணு அந்த மாதிரி இருக்கலாம். உறவு சார்ந்த சில சிக்கல்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேசும்போது ரொம்ப கவனத்தோட பேசுங்க. இவங்க நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா நம்மளோட கணவன் மனைவி நம்மளோட குழந்தைங்க அப்படின்னு பேசும்போது சில தவறான புரிதல்கள் இருக்கலாம். அதே போல கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எடுத்தறிந்து பேசும்போது அவங்க உங்களை விட்டு கொஞ்சம் விலகி போகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உறவு சார்ந்து மட்டும்தான். மற்றபடி பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து சூப்பரா இருக்கு. கடன் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்பி வரக்கூடிய ஆண்டா இது அமையும். அதே போல உங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்து நீங்க ரொம்ப கவனமா இருந்துப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் உடல் சார்ந்து நீங்க கவனமா இல்லை அப்படின்னா கவனமா கொடுக்கக்கூடிய ஆண்டு தான் இது. ஓகேவா? ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க இந்த கடந்த ஆண்டுல நீங்க பண்ணீங்களோ அதெல்லாம் ஒரு கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு யாரோட அட்வைஸுமே தேவையில்லை. உங்களுக்கே தெரியும் இதனாலதான் இந்த பிரச்சனையில நான் போய் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் இனிமே வரவே கூடாது என் வாழ்க்கையில் அப்படின்னா நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியுது. பட் உறவு சார்ந்து மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. நீங்க சில நேரங்கள்ல சில உறவுங்களுக்கு கவனம் கொடுக்காம கூட போயிருக்கலாம். ஓகே, வேலை நிமித்தமா இருக்கலாம், இல்ல ஒரு பிடித்தம் இல்லாம இருக்கலாம், இல்ல ஒரு விரக்தியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க கவனம் கொடுக்கலன்னா அவங்க இவங்க நம்ம கிட்ட கவனம் செலுத்தல அப்படின்ற ஒரு மன வருத்தத்துல உங்களை விட்டு விலகி போகலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒண்ணு உறவு சார்ந்து மட்டும் ஏதோ ஒரு திகட்டல் இருக்கலாம், இல்ல நெருடல் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். அது இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா பலதரப்பட்ட மனிதர்கள் பாப்பீங்கல்ல. ஸோ உங்களோட அப்பா அம்மா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. கொஞ்சம் கொடுக்கணும்னா கொடுக்கணும். அவங்களுக்கான காலத்தை அவங்களுக்கான நேரத்தை நீங்க கொடுங்க. உங்களை பத்தின ஒரு அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தினா தானே தெரியும். சும்மா மனசுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் வச்சுட்டு இருந்தா தெரியாது இல்லையா? அதே போல கணவன் மனைவியா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம். ஸோ எங்கெங்க யார் யாருக்கு என்னென்ன அன்பு தேவையோ, என்னென்ன கவனம் தேவையோ, என்னென்ன நேரம் தேவையோ கொடுங்க. ஸோ அதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி பொருளாதாரம் சார்ந்து ரொம்ப சிறப்பான ஆண்டு. என்னென்ன செயல்படணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களால செயல்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ ஒரு புதிய வாய்ப்பு, புதிய தொடக்கம் நான் சொன்னேன். ஒரு விஷயம் நீங்க செய்யணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா அது நல்லபடியா போகிறதுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு துணையா இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், சுயதொழில் சார்ந்து பண்ணலாம், இல்ல வேலை சார்ந்து பண்ணலாம், படிப்பு சார்ந்து பண்ணலாம். ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுல ஒரு குழப்பம் இல்லாம தெளிவோடு நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பா போகும். ஓகேவா? இல்ல வீட்டுல வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஆசைக்காக தேடாம உங்களோட வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியம், அந்த முக்கியமான விஷயத்துக்கு அந்த நபர் தகுதியோட இருக்காங்களா, உங்களுக்கு பொருந்துறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நபர் உங்க வாழ்க்கையில வருவாங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு ரொம்ப சிறப்பான ஆண்டா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க மட்டும் நடுவில் போந்து குழப்பம் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா நீங்களே தெளிவு பெறீங்க, மறுபடியும் உங்களுக்குள்ள ஒரு குழப்பமும் இருக்கு. இது எப்படின்னா சொன்ன ஃபர்ஸ்ட் நெருப்பு தெரியுது, ஒரு நெருப்போட எனர்ஜி தெரியுதுன்னு சொன்னேன். இந்த நெருப்புங்கிறது ஓரளவு இப்ப விளக்கோட ஒளி நம்மளுக்கு அந்த பிரகாசம் இருக்கிற வரைக்கும் நல்லது. அதே அந்த தீ பரவும் போது அதை நம்மளையும் சேர்த்து அழிக்கும் இல்லையா? அதே போலதான் அந்த கோபம்ங்கிறது ஓரளவு இருந்தா நல்லது. அது அதிகமாகும் போது அது உங்களையும் காயப்படுத்தும். அதே போலதான். ஓகேவா? ஸோ வேற ஒன்றும் கிடையாது. உறவு சார்ந்து மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பர். உடல் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் எல்லாம் கண்டிப்பா போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதை படிக்கும் போது இன்னொரு விஷயம் தெரியுது. கடந்த காலங்களில் யாராவது உங்களை அவமரியாதையா ஏதாவது பேசியிருக்கலாம், இல்ல மதிப்பு கொடுக்காம நடந்திருக்கலாம், எங்கேயாவது ஏதாவது இழிவுபடுத்தியிருக்கலாம். ஸோ இவங்க முன்னாடி எல்லாம் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஆண்டை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அவங்க முன்னாடி ஒரு தலை நிமிர்ந்து நீங்க வாழ்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, பணம் சார்ந்து இருக்கலாம், ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், இல்ல ஒரு குடும்பமா அவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டுறதா இருக்கலாம். ஸோ என்ன வேணா இருக்கலாம். அது எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இது. உங்களோட மதிப்பு உயரமான்னு கேட்டா உயரும். உழைப்பு தேவை, பொறுமை தேவை, கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் தேவை, பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. ஓகேவா? வேற ஒண்ணுமே கிடையாது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியம் சித்தி பெறும் அப்படிங்கிறது போல உங்களோட தெரியுது. ஓம் தெரியுது. நீங்க ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை கூறக்கூடிய நபர்களா இருக்கலாம். இல்ல முருகப்பெருமான் தான் ஃபர்ஸ்ட் ரீடிங்ல வந்தாங்க, இங்க வந்திருக்காங்க. சிவன் வந்திருக்காரு. ஸோ சிவன் அவரோட பையன் முருகன். ஸோ அவர்களோட வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு 2025 நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிட்டும். ஓகேவா? ஒரே ஒரு விஷயம், அது கரெக்டா என்ன பண்றோன்றத நம்ம தெளிவா பண்ணிட்டோம்னா போதும்.
மற்றபடி எதுவுமே கிடையாது. ஓகே, ரொம்ப சூப்பராக போக நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ, பாய்.